வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான 2 பேனா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனா வச்சு என்னென்ன பண்ண முடியும், இது எதுக்குன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேனா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி காலையில் வந்தனால ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு பேனாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேனா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான் வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு பேனா மட்டும் இருக்குது. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேனா மொத்தம் இருக்குதுங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஐயோ, இதுதாங்க அந்த 2 பேனா பாருங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி இதுனா ஏதாவது ஒரு கேட்ஜெட்டை மீன் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஓகே, இதுனா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். சின்ன பாக்ஸாக தான் இருக்குது, சின்ன பேனாவாக தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் பேனா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேனா இதுதான், நான் வாங்கணும்னு நினச்சது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பென். பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் நல்லா தடுசாக தான் இருக்கும். இதில் நிறையாது இருக்குது, ஒரு 6 வகையானது இருக்கும். சரி ஓகே, இதை வந்து நான் பக்கத்தில் காட்டுறேன் என்னென்னதுக்குனா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கின 3 பேனா. பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பென். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில் உள்ள பேனா தான் இது ரெண்டும். இதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்து வந்து 120 ரூபா வந்துச்சு. ஒரு பேனா வந்து 60 ரூபா ரேட்டுக்கு இருக்குது. சரி ஓகே, இதில் என்னென்னதுனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பென்னு ஒன்று காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பேனாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து எதாவது எழுதுறீங்க அப்படின்னா வைங்களேன், இப்போ ஏதாவது சம்திங் எழுதுகிறேன், ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படியே அழகாக வந்து அழிச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சூப்பராக வந்து அழிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகும். இப்போ ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்லேயே ஏதாவது சம்திங் வந்து நம்ம ஏதாவது இது பண்ணிட்டோம் அப்படின்னா அழிச்சிக்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக தீயை காமிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக அழியும். இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த 2 பேனால் வந்து என்னென்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேனாவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி திருகணும் அப்படின்னா லெட்டு வந்து வருதுங்க. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதை வச்சு எதாவது எழுதி பார்க்கலாம் நம்ம. இப்போ ஏதாவது வந்து எழுதுகிறோம் அப்படின்னா நார்மல் பேனா தாங்க இது எழுதுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ரப்பர் டைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டைலஸ் பென்னாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே நம்ம ஸ்டைலஸ் பென்னாக வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து ஏதாவது வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து எடுத்துக்கலாம். இதில் எதாவது ட்ரா பண்ணலாம். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணலாம். எதுனாலும் வந்து கலர்ஸ் வந்து இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து ஸ்டைலஸ் பென் வந்து வாங்கணும் அப்படின்னா, விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கூட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேனா வச்சே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ரொம்ப யூசேஜும் ஆகிக்கிறோம். இப்போ பாருங்கள், அழகாக நீங்கள் என்னென்ன டிசைன் வந்து பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த பேனா வந்து தந்திருக்காங்க. அடுத்து 3வது பர்பஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 3வது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து நான் கவரோடு வச்சு பார்த்தேன், சரியாக வந்து நிற்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு கவர் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் இதை வந்து டைரியை வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்படியுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது பேனா வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். பாருங்களேன், நீட்டாக நிற்கிது, எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஸோ சென்டர் பாயிண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதாட்ட நிற்கிது. அது போக இப்படியும் வச்சு பார்த்தேன், பாருங்களேன், இந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் வச்சு இந்த இப்படி அதாவது திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்து வச்சிங்கன்னா இதுவுமே ஸ்டாண்டாக தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த கிளிப் இருக்கும், பின்னாடி வரைக்கும் பென் வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டாகவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இது என்ன வச்ச பொசிஷனில் தான் இருக்கும், வேறு எதுக்கு வந்து இதாகாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தாங்க இந்த பேனா. ஸோ இந்த 2 பேனாவுமே இது தான். இது வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ ரெண்டுமே யூசேஜ் இவ்வளோ தான். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் 60 ரூபாயிலே உங்களுக்கு ஸ்டைலஸ் பெண்ணுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பென். இது நான் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்ச பேனாங்க. இது வந்து எதுக்காக இந்த கிளிப் தந்திருக்காங்க அப்படின்னா, இது ஆன் ஆகிடக்கூடாது பட்டனுக்காக தான் தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து இப்போதைக்கு தேவையில்ல, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், திசை காட்டும் கருவி.
செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஏன்னா மிலிட்ரி டைப் இதனால கம்பாஸ் வந்து தந்திருக்காங்க நம்மளுக்கு. இப்போ எங்கேயாவது போகிறோம், நம்மளுக்கு திசை வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த திசையை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக திசை வந்து காட்டும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து நைட் ட்ராவல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. நான் வந்து இதை நைட் அடித்து பார்த்தேன், நல்லா டார்ச் வந்து நல்லா பவராக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா நைட் நேரத்துக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இதோட பவரும் வந்து நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ அதனால் நைட் யூசேஜுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கிளிப் தந்திருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம பேனானால் வந்து வச்சு எடுக்கமோ இல்லை சப்போஸ் வந்து ஆன் ஆகி அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வச்சு ஆன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் சப்போஸ் வந்து இதை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் ஆகாதுங்க. ஸோ இப்படி இருக்குல்ல, அது ஆன் ஆகிறதுல வந்து இதாயிரும். ஸோ அதுக்காக தான் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குங்க. பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர். இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது சப்போஸ் வந்து முக்கால்வாசி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பும் இன்னொன்று ஸ்டார் டைப்பும் தான் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த டைப் வந்து தந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து திரும்பி வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டைட் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஸ்டார் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்படியே திருப்பி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இதையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து திரும்பி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்டார் பின் தந்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டார் பின். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு ஸ்டார் பின் தான் தேவைப்படும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த சப்பட்டு எதுவும் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக உள்ளது வந்து 2 இது தந்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குல்ல. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சின்ன ஒரு பேனாலே இவ்வளோ கிடைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம்ல. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதை வந்து மூடிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து மொபைல் ஸ்டாண்டு வந்து தந்திருக்காங்க. மொபைல் ஸ்டாண்டு வந்து நம்ம அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இதுக்கு தந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா இதில் போட்டு வந்து நம்ம பண்ண முடியாது, இதை தனியாக எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பாருங்களேன் கொஞ்சம் ஆடுது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து தந்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அது போக நம்ம வந்து நம்ம பழையபடி சொன்னோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா ஆடாமல் அதாட்டம் இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கடுத்து நார்மலாக எழுதுகிற பேனா தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேனா ஏதாவது ஒன்றில் எழுதிக்கலாம். நார்மலாக வந்து எழுதுறதுக்கு வந்து பேனாவும் தந்திருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டைலஸ் பென்னும் சேர்த்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டைலஸ் பென். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 6 வகையான பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் எதுக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு ஏதாவது ஒன்று ஈவெண்ட் வந்து எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா எதுக்குனாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்க்குறேன், இதுவே நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து பாருங்கள், இதுவுமே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது எழுதுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டைலஸ் பென் நீங்கள் ஸ்டைலஸ் பென் மட்டும் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா 150 ரூபா கிட்ட இருக்கும். ஸோ இதில் வந்து பேனாவோட சேர்த்தே உங்களுக்கு இவ்வளவு தராங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ரொம்பவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஒரு ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஒரு இது தரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த 2 பேனா வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த பேனா ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா. இந்த 2 பேனாவில் வந்து எந்த பேனா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே ஒர்த்து தான். ஒரு 60 ரூபாய்க்குரிய ஒர்த்து வந்து இருக்க தாங்க செய்யுது. ஏன்னு பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலஸ் பென் இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு 60 ரூபா ஒர்த்து பரவாயில்ல தான். 2 பேனா வந்து 120 ரூபாய்க்கு தராங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம், 200 ரூபா. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒர்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. மிலிட்ரி பென்க்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த 3 பேனாவில் வந்து உங்களுக்கு எந்த பேனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பென், இன்னொன்று ஸ்டைலஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு, நார்மல் பென் இருக்கிறது. அதுக்கடுத்து 6 வகையான யூசேஜ் உள்ள இந்த பேனாங்க. ஸோ இந்த 3 பேனாவில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு சின்ன கேட்ஜெட் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.